பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சோமு. அதாவது 2 நாட்களாக பாமகல மாறி மாறி அறிக்கைகள், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்களுமே கேட்டுட்டு இருப்பீங்க. ஒருபுறம் ராமதாஸ் அவர்கள் கட்சியில் இருக்கவங்களை நீக்குறாங்க, மறுபுறம் அன்புமணி அவர்கள் அதை அந்த நீக்கத்தை மறுத்து அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. இப்படியே போனாலும் பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம் அப்படின்றப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல உறுப்பினர்களின் மனநிலை எப்படி இருக்கும், யாருக்கு ஆதரவு இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி உள்ளது. இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும், யாருக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு கட்சி நிர்வாக ரீதியா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நிர்வாக ரீதியா பார்த்தா ஆக பெரும்பாலான நிர்வாகிகள் வெளிப்படையாக தெரிஞ்சு அன்புமணி கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப தொண்டர்கள் மத்தியில பார்த்தாலும் அதே நிலைதான் நிலவரதா நமக்கு தோணுது. நம்ம பேசின அளவுலையும் சரி, அதை தாண்டி சோசியல் மீடியால பார்க்கும்போது, ஏன்னா இப்ப அதுதான் நமக்கான ஒரு வழி. ஒரு அடிமட்ட தொண்டர்கள் முதற்கொண்டு இப்ப சோசியல் மீடியால தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. அதை பார்க்கும்போது அன்புமணிக்கு தான் மிகப்பெரிய அளவுல ஆதரவு இருக்கிறதா தெரியுது. ஒரு பக்கம் ராமதாஸ் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வெறுப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆதங்கம் இருக்கு. ஆனால் அந்த ஆதங்கம் வெறுப்பை நோக்கி நகர்த்தி செல்வதாக இருக்குது ராமதாஸுடைய நடவடிக்கைகள். ஆரம்பத்துல எடுத்த உடனே ஒரு உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொதுவெளிக்கு கொண்டு வந்தது அவரு தான். ஒரு இது அடுத்தது ஒரு பொதுக்குழுவால நியமிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் பதவியை எந்தவித ஒரு அதிகாரமும் இல்லாமல் பொதுவெளியில ஒரு செய்தியாளர்கள் முன்னால நீக்கினது அப்படிங்கிறது அது ஒரு எதேச்சகாரம். இது கட்சி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி பொதுவான நபர்களையும் கூட ஒரு அதிர வைத்த ஒரு விஷயம். இது ஒரு எதேச்சகாரம். இந்த எதேச்சகாரத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க. அதே போல அவருடைய பேச்சு, ராமதாசுடைய பேச்சு தொடர்ந்து நமக்கு எதிர்பாராத அளவுக்கு போயிட்டு இருக்கு. இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, ராமதாஸ் பக்கம் இருந்த ஒரு சில பேரை கூட அன்புமணி பக்கம் கொண்டு வந்திருக்கு அவங்க கட்சியில அப்படின்னு தான் நான் பாக்குறேன். திரு டிவி சோமு, நீங்க சொன்னது மாதிரி இது போன்ற நடவடிக்கைகள் விரும்பத்தகாததா இருக்கு அப்படின்றதையும் தாண்டி இந்த விதிகளும் பொதுக்குழுவால ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு தான் உரிமை அப்படின்றதும் திரு ராமதாஸ் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர்களுடைய கட்சி விதி, நிறுவனர் அவருக்கு தெரியாம இருக்காது. இதையெல்லாம் தாண்டியும் இது போன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடுவதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ சில பேர் சொல்றாங்க ஒரு தகப்பனுடைய ஒரு ஆதங்கம், இல்ல ஒரு சில பேர் சொல்றாங்க இந்த ஒரு கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இல்லாட்டி கூட அதை தோற்றுவிக்கிறாரு அந்த ஒரு ஆதங்கம் அப்படின்லாம் சொல்றாங்க. எனக்கு இது ஒரு தகப்பனுடைய ஆதங்கமாகவோ இல்ல ஒரு கட்சி தலைமையுடைய ஆதங்கமாகவோ எனக்கு தெரியாது. ஒரு வயது முதிர்ந்த காலத்துல வரக்கூடிய ஒரு மன ரீதியான அதீத ஈகோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு தகப்பனாகவோ இல்ல ஒரு தலைவர் பொறுப்புல இருந்திருந்தால் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த கட்சிக்கு எதிரான ஒரு விஷயங்களை இந்த அளவுக்கு யாரும் பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. அதனால இவர் பேசுறதெல்லாம் பாக்குறப்ப இந்த ஒரு அதீத ஈகோ, ஒரு வயது முதிர்வில் வரக்கூடிய அதீத ஈகோ, அதுதான் இதுக்கான காரணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி திரு டிவி சோமு, உங்கள் தரப்பு பார்வைகளை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி.